ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் மைய ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். மாக மாசம்னு சொல்லக்கூடிய குரோதி நாம சமஸ்திரம் மாசி மாதம் 5ஆம் திகதி பஞ்சமி திங்கட்கிழமை சித்திரா நட்சத்திரம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் பவனி வரும் காட்சி. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். சுப முகூர்த்த தினம். ஸ்ரீ லலிதா தேவி சோபானம். ஸ்ரீ லலிதா தேவி சோபானம்னு சொன்னா நம்ம லலிதா தேவியோட விளையாட்டை தாங்க இங்க நாம சோபானம்னு சொல்றோம். நாம ஒரு தரம் சொன்னோம் சக்தி பீட்டங்களை பார்க்கலாம் அப்படின்னு. 108 சக்தி பீட்டங்களை இன்னைக்கு வரிசையா சொல்லிடுறேன். அதுல ஒரு 20ஓ 22ஓ பார்த்துட்டோம். மிச்சத்துக்கு தகவல் கிடைக்க பார்க்கலாம். காசி விசாலாட்சி, நைமிச்சாரண்யத்துல லிங்கதாரணி, பிரயாகை லலிதா தேவி, கந்தமாதன பர்வதத்துல காமுகி தேவி, மானசரஸ்ல குமுதா. இந்த மானசரச இன்னைக்கு நம்ம சொல்லும்போது வரும். கௌரி தேவி ஹிமாச்சல பர்வதத்துல கௌரி குண்ட் அப்படிங்கிற இடத்துல குளிச்சு தவம் இருந்தாங்க. இந்த மானச சரோவர்ங்கிறது தினமும் ஸ்ரீ லலிதா தேவி அதாவது பார்வதி தேவி குளிச்ச இடம் இந்த மானச சரோவர். மானச சரசின் தென் திசை விஸ்வகாமா பகவதி தேவி. மானச சரோவரின் வடதிசை விஸ்வகாம பூரணி. கோமந்தகம் அப்படிங்கிற சேத்திரத்துல கோமதி. மந்தரம் அப்படிங்கிற சேத்திரத்துல காமக்ஷாரிணி. சைத்ர ரதம் அப்படிங்கிற சேத்திரத்துல மதோத்கடா. ஹஸ்தினாபுரம் ஜெயந்தி. கன்யாகுப்ஜம்ல கௌரி. மலையாச்சலத்துல ரம்பா. ஏகாம்பர பீட்டத்துல கீர்த்திமதி. விஸ்வம் அப்படிங்கிற சேத்திரத்துல விஸ்வேஸ்வரி. புஷ்பகரம் அப்படிங்கிற சேத்திரத்துல பிருஹிதா. பிருஹிதா ஆந்திராவில இவங்களுடைய புருவங்கள் விழுந்ததுன்னு ஒரு சாரர் சொல்றாங்க. இல்ல, அம்பிகையோட பிருஷ்டபாகம் விழுந்தது அப்படின்னு இந்த புருஹிதா தேவிய சொல்றாங்க. அத நமக்கு கண்ணாடி வழியாதான் பார்க்க அலோ பண்றாங்க. அவங்கள நேரடியா பார்த்தா அந்த ஆற்றல் களத்தை நம்மளால எடுத்துக்க முடியாதான். அந்த புருஹிதா அங்க அவங்களுக்கு பேரு புஷ்பகரம்னு சொல்றாங்க புருஹிதா தேவி. கேதார் பீட்டத்துல சன்மார்க்க தாயினி. இமாச்சலோட பின்புறத்துல மந்தா தேவி அதாவது நம்ம மந்தாகினி தேவி நதியா ஓடி ஒரு தரம் ஒரு 4 வருஷம் இருக்கும். மந்தாகினி பிரளய வெள்ளம் மாதிரி அப்படியே ஆர்ப்பரிச்சு அங்கிருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றிட்டு மிக சரியா கேதார்நாதரோட ஆலயத்துக்கு பக்கத்துல வரும்போது ஒரு பெரிய பாறை. எந்த ஜென்மத்துல அது என்ன தபம் பண்ணினதோ சரியா கேதார்நாத் கோவிலுக்கு பின்பக்கமா அந்த பெரிய பாறை ஒரு மலையளவு பாறை நிற்கவும் மந்தாகினி தேவி அந்த பாறையை தள்ள முடியாம கோவிலின் இடது பக்கமும் வலது பக்கமுமா இருபுறமுமா பிரிஞ்சு பூமி அடைஞ்சதா சொல்றாங்க. நாங்க போனப்ப இருந்த சங்கராச்சாரியா ஸ்தாபிதம் பண்ண பானலிங்கம் ஒரு தனியா ஒரு கோவில், நிறைய தெய்வங்கள் அங்க இருந்தது. அதை எல்லாமே மந்தாகினி ஆர்ப்பரிச்சு அலைக்கரத்தால அப்படியே அடிச்சிட்டு வந்துட்டாங்களாம். இப்ப இருக்கிறது கேதார்நாத் மாத்திரம்தான் இருக்கு. அந்த கேதார்நாத் இமயமலை பின்புறத்துல மந்தாகினி மண்டா தேவியா இருக்காங்களாம். கோக்கர்ணம் நம்ம காமதேனு காதுகள்ல அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணின ஸ்தலம். ராவணேஸ்வரன் ஆத்மலிங்கத்தை எடுத்துட்டு வரும் பொழுது நம்ம கணபதியோட திருவிளையாடல் காரணமா கீழே வச்சிடறாரு. அத பேர்த்து எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது பசுவின் காது மாதிரி குழஞ்சு போச்சு. கோகர்ணம். அந்த கோகர்ணத்துல பத்ர கர்ணிகா தேவி பவானி
நம்ம முக்கூடல் சொல்றோம்ல, ஈரடு பவானி, அங்க தானேஸ்வரியம். பில்வ பத்ரிகா அப்படிங்கிற கஷேத்திரத்துல பில்வகா தேவியம். ஸ்ரீசைலத்துல பிரம்மராம்பா மாதவி தேவியா இருக்காங்களாம். பத்ரா அப்படிங்கிற ஸ்தலத்துல பத்ரேஸ்வரி. வராகமலையில ஜெயை. கமலாலயத்துல கமலை. நம்ம திருவாரூரை தான் கமலாலயம்னு சொல்றாங்க. கமலாலய பீட்டம் அது முஷுகுந்த சக்கரவர்த்தி சப்த விடங்க ஸ்தலங்கள்ல இங்கேயும் ஒரு தியாகராஜ மூர்த்தம் சோமாஸ்கந்தமா வச்சிருக்காரு. அந்த கமலாலயத்துல கமலை. ருத்ரகோட்டிங்கிற ஊர்ல ருத்ராணி. காலஞ்சரா அப்படிங்கிற சேத்திரத்துல காலத்தின் வடிவமான காளி. சாலக்கிராம கண்டகி நதி சொல்றமே, அந்த சாலக்கிராம சேத்திரத்துல மகாதேவியம். சிவலிங்கா அப்படிங்கிற சேத்திரத்துல ஜலப்பிரபா. மகாலிங்கா அப்படிங்கிற சேத்திரத்துல கபிலா. மாகோட்டம் அப்படிங்கிற சேத்திரத்துல மகுடேஸ்வரி. மாயாபுரி அப்படிங்கிற சேத்திரத்துல குமாரி. சந்தானா அப்படிங்கிற சேத்திரத்துல லலிதாம்பிகா. கயை, நம்ம காசி கயா சொல்றோமே, அந்த கயாவில மங்களாம்பிகா. புருஷோத்தமா அப்படிங்கிற இடத்துல விமலா. இப்ப நம்ம திருவாரூர்ல கமலா இருக்காங்க, விமலை இருக்காங்கன்னு சொல்றோம். இங்கேயும் ஒரு விமலை சொல்றாங்க. சகஸ்ராட்சம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல உத்பலாட்சி. இராணக்ஷம் அப்படிங்கிற இடத்துல மகோத்பலா. விபசா அப்படிங்கிற இடத்துல அமோகாட்சி. புண்டரவர்தனம் அப்படிங்கிற சேத்திரத்துல பாட்டலி. சுபாரிஷ்வம் அப்படிங்கிற சேத்திரத்துல நாராயணி. திரிகூட பர்வதத்துல ருத்ர சுந்தரியம். ரௌத்ரமா இருப்பாளா, ஆனா ரொம்ப அழகா இருப்பாளா, அதனால ரௌத்ர சுந்தரி. விபலா அப்படிங்கிற சேத்திரத்துல விபலா தேவி. மலையாசலத்துல கல்யாணியம். சஹ்ய பர்வதத்துல ஏகவீணா தேவி. ஹரிச்சந்திரா அப்படிங்கிற இடத்துல சந்திரிகா தேவி. ராம தீர்த்தம் அப்படிங்கிற இடத்துல ரமணி. யமுனா தீர்த்தத்துல மிருகாவதி. கோடிக்கரை, நம்ம குலகர் கோயில் இருக்கு, பொன்னியின் செல்வன்ல சொல்லுவோம்ல, கோடிக்கரை குலகர் கோவில், அந்த இடத்துல கோட்டவின்னு கூப்பிடுவாங்களாம். மாதவ வனத்துல சுகந்தா. கோதாவரி நதி தீரத்துல இருக்கிற கோயில் திரிச்சந்தி. கங்கா துவாரத்துல ரதப்பிரியா. சிவகுண்ட், கௌரி குண்ட், சிவகுண்ட், இதெல்லாம் கைலாசத்தை சுத்தி வருங்க. சுபானந்தா. தேவிகா தட்டத்துல நந்தினி. துவாரகையில ருக்மிணியாவே வழங்கப்படுறாங்களா நம்ம தாட்சாயணி. பிருந்தாவனத்துல ராதாதேவி. மதுரையில இவங்கதான் தேவகி, வசுதேவன் தேவகி. அந்த தேவகி கிருஷ்ணரோட தாய். இந்த தேவகி தாட்சாயணியோட ஒரு கூறு. பாதாளத்துல இவங்கதான் பரமேஸ்வரியா விளங்குறாங்களாம். சித்திரக்கூடத்துல சீதா தேவியா இருக்காங்களாம். விந்தியாமலையில விந்தியவாசினி. கரவீரம், அதாவது நம்ம மும்பையை தான் கரவீர கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அங்க மகாலட்சுமியா தான் இருக்காங்க. வைத்தியநாத் அல்லது வைத்தியநாத்னு ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அங்க இவங்க பேரு ஆரோக்கியமா. விநாயக ஸ்தலத்துல இவங்க பேரு உமாதேவி. மகாகால், உஜ்ஜயினியில மகாகாலேஸ்வரர் சொல்றோம்ல, அங்க இவங்க பேரு மகேஸ்வரியம். உஷ்ண தீர்த்தம் அப்படிங்கிற சேத்திரத்துல அபயாம்பிகா. விந்திய மலையிலேயே நிதம்பா அப்படிங்கும் பேரும் இவங்களுக்கு. மாண்டவியம் அப்படிங்கிற சேத்திரத்துல மாண்டவி. மகேஸ்வரபுரம் அப்படிங்கிற இடத்துல ஸ்வாகா தேவி. இந்த ஸ்வாகா தேவிங்கிறது பிராணத்துல நம்ம தினம் தினம் கேள்விப்படுவோம். அக்னி பகவானுக்கு நாம யாக குண்டம் எழுப்பி 33 கோடி தேவர்களுக்காகவும் நாம யாகம் செய்யும் பொழுது அக்னி பகவான் அங்க உத்பவித்து நமக்காக அந்த யாக பலனை கொடுப்பாரு. அந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அவிர்பாகத்தை அக்னி தேவர் தன் மனைவியான ஸ்வாகா தேவியுடன் எடுத்து சென்று எல்லா சேத்திரத்திலையும் இருக்கிற 33 கோடி தேவர்களுக்கும் அவங்க கொடுத்துட்டு வருவாங்களா. அப்ப நம்ம தினம் அதனாலதான் ஓம் பிரம்மனே ஸ்வாஹா அப்படின்னு அந்த ஸ்வாகாவை கூப்பிடுவோம். அந்த ஸ்வாகா தேவியா மகேஸ்வரபுரத்துல இருக்காங்களாம். சகலண்டலம் அப்படிங்கிற சேத்திரத்துல பிரச்சண்டா. அமரகண்டத்துல சண்டிகா தேவி. சோமேஸ்வரத்துல வராரோகை. பிரபாசப்பட்டினத்துல புஷ்கராவதி. மகாலயத்துல மகாபாகை. சரஸ்வதி நதி தளத்துல தேவ மாதை.
வயோசனியம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த இடத்துல இவங்க பிங்கலேஸ்வர், கிருத சௌக்கியம் அப்படிங்கிற சேத்திரத்துல ஷிம்மாகை, கார்த்திகா சேத்திரத்துல ஆதிசங்கரி, உற்பலாவர்தத்துல லலாதேவி, சோன சங்கமத்துல சுபத்ரா. சோன சங்கமம்னா அந்த நேபாள்ல இந்த கண்டகி நதி பாயிற இடத்துல சோன தீர்த்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இடமாக கூட இருக்கலாம். சோன சங்கமத்துல சுபத்ரா, சித்த வதனத்துல லக்ஷ்மி தேவியா, பரதாசிரமம் பரதன் லக்ஷ்மணன் சொல்றோமே அது மாதிரி பரத ஆசிரமத்துல அனங்கா, ஜாலந்தரத்துல விஸ்வமுகி, கிஷ்கிந்தையில தாராதேவி. ஏன் தாராதேவி அந்த இடத்துல சிறப்பா இருக்காங்கன்னா, வானரங்களுக்கு முறை கிடையாதுங்க. கணவன் அந்த ஆண் வானரம் இருந்தா பெண் வானரம் யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் வாழும், முறை கிடையாது. ஆனா வாலியின் மனைவி தாராதேவி பத்தினியா இருந்தாங்களாம். குருவின் மனைவி பேரும் தாராதேவி தான். குருவின் மனைவி தாரா குருவின் ஆசிரமத்துக்கு தேவர்கள் கல்வி கற்க வரும் பொழுது பிரகஸ்பதியோட மனைவி தாரா சந்திரனை பார்த்து மோகித்து அவன் கூட போயிடுறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் புதன். அந்த தாரா வேறு, இந்த தாரா வாலியின் மனைவி தாரா. அதனால அங்க இருக்கிற திவ்ய சேத்திரத்துக்கு தாரா தேவின்னு வச்சிருக்காங்க. தேவதாரு வனத்துல யுஷ்டிர் மேதா, காஷ்மீரத்துல பீமா தேவி, ஹிமாத்ரி துஷ்டி விஸ்வேஸ்வரி, கபால மோச்சனத்துல சுத்தி தேவி, காயாரோக்கனம் மாதா தேவி, சங்கோத்தரத்துல தாரா தேவி, பிண்டாரக ஆலயத்துல திருதி தேவி, சந்திரபாகா நதியில கலாதேவி, அச்சோதயம் அப்படிங்கிற ஒரு சேத்திரம் இருக்கா, அதுல சிவதாரணி. வேணியாறு இப்ப எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. வேணியாறுன்னு ஒண்ணு கிருஷ்ணவேணின்னு கேள்விப்பட்டிருக்கோம். கிருஷ்ணவேணி ஆந்திராவில் இருக்காங்க. இவங்க வேணியாறுன்னு போட்டிருக்காங்க. அங்க இவங்க பேரு அமுதா தேவி. பத்ரியில உரசி, உத்தரகிரியில ஔஷதா, குஷத்வீபத்துல குசோதக்கா தேவி, ஹேமகூட்டத்துல மன்மதை, குமுதம் அப்படிங்கிற சேத்திரத்துல சத்யத் பாத்தினி, அஸ்வம் அப்படிங்கிற சேத்திரத்துல வந்தினி மாதா, குபாலயத்துல நிதி தேவி, தேவ முகத்துல காயத்ரி தேவி, பிரம்மா முகத்துல சரஸ்வதி. ஆமா, பிரம்மனோட நாக்குல சரஸ்வதி தேவி தான் இருக்காங்க. அதனால பிரம்மா முகத்துல சரஸ்வதி. சிவ சந்நிதியில இணை தெரியாத பார்வதி தேவி. தேவலோகத்துல இந்திராணிக்கும் அதிபதியான ராணி இந்திராணியம். சூரிய பிம்பத்துல பிரபை, அந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, பிரபா தேவியா வசிக்கிறாங்களாம். சப்த மாதர்களில் வைஷ்ணவி, நம்மை காப்பாத்துற விஷ்ணுவோட சகோதரி. பதி விரதைகளில் அரும்பதி, அழகான மங்கையரில் திலோத்தமா, சகல உயிர்களின் எண்ணத்திலே பிரம்ம கலை. இதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம மனசுல ஹிருதயாகாசம்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரத்துல இவங்க பிரம்ம கலையா இருக்காங்களாம். இதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதே கூட நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஹிருதயத்துல அம்மா இருக்காங்க அப்படின்னா மனசு பூரா அப்படியே ஆன்மீகத்துல திளைக்கும். ஆன்மீகத்துல திளைக்கும் பொழுது பொய் சொல்ல வராது, கபடு சூடு வராது. யாராவது நல்லதா ஒரு வார்த்தை சொன்னா அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்வோம். யாராவது கொஞ்சம் வருத்தப்படுறாங்கன்னா ஒன்னும் ஆகாது, அம்மாவை லலிதா பார்த்துக்குவா அப்படின்னு ஆறுதல் சொல்ல தோணும். சகலமும் லலிதா தேவிக்கு சமர்ப்பணம்னு மனசு பூரா சொல்ல தோணும். அந்த பிரம்ம கலையா நம்முடைய அநாகத சக்கரத்துல இவங்க இருக்காங்களாம். 108 திவ்ய பீட்டங்களை அவங்க வசிக்கிற ஸ்தானமும் அவங்களுடைய அங்க வழங்கப்படும் பெயரும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நிறைய 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 சொல்றாங்க. பொதுவா நாம அன்னைக்கு ஒரு 20 தான் பார்த்திருப்போம். மேற்கு வங்காளத்துல பிர்பம் மாவட்டத்துல கோப்பா அப்படிங்கிற ஆற்றங்கரை, கோப்பை அப்படின்னு சொல்றாங்க. கங்கலி தல பீட்டம், இதற்கான சக்தி பீட்டமா இங்க இருக்கு. இந்த அம்பிகை காளி அல்லது கங்கலேஸ்வரிங்கிற பெயரோட இருக்காங்க. இந்த பீடத்திற்கான கோவில் நம்ம காமாட்சி கோவில் அன்னைக்கு பார்த்தோம். அந்த காஞ்சி காமாட்சி கோயில், அத கால மாதவ பீட்டமாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆந்திரா பக்கமா போலாம். ஆந்திரா பக்கத்துல நாங்க
இது ராஜமந்திர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். 2022 அங்க கோவில் கட்டி இருக்காங்க. கோவிலை சுத்தி பார்க்கவே 1/2 நாள் ஆகும். அந்த ராஜமந்திரில பக்கத்திலேயே பிருகிதா தேவி அப்படிங்கிற இடம் இருக்கு. பிதாபுரம் தத்தாத்ரேய பிரபு கோவில் அதை சொல்றாங்க. அந்த பிதாபுரம் தத்தாத்ரேயர் கோவில்ல தான் பிருகிதா தேவி பார்த்தோம் நாங்க. அது ஒரு சக்தி பீட்டம்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அந்த சக்தி பீட்ட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. தேவியோட புருவம் விழுந்த இடம் அல்லது பிருஷ்ட பாகம் விழுந்த இடம்னு அதை சொல்றாங்க. அந்த தேவியை நாங்க பார்த்தோம் அங்க. அதுக்கப்புறம் பிதாபுரம் தத்தாத்ரேயரை பார்த்தோம். தத்தாத்ரேயரு யாருன்னு கேட்டா சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேர்த்தோட ஒன்றுபட்ட சேர்க்கை. அதாவது அவங்கவுங்க அம்சங்களை அத்ரிக்கும் அனுசுயாவுக்கும் குழந்தையா வந்து பிறக்கிறாங்க. அத்ரியும் அனுசுயாவும் தேவ தம்பதிகள். நாம சொல்வோம் வசிஷ்டர் அருந்ததி, வள்ளுவன் வாசுகி. அப்படி அத்ரியும் அனுசுயாவும் தேவர்களின் தாயாக அனுசுயா மாதா இருந்தாங்க. அந்த அனுசுயா மாதா தனக்கு ஒரு பாக்கியம், புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்கிறாங்க. அந்த புத்திர பாக்கியத்துக்காக அத்ரி தவம் பண்ண போறார். உலகத்துக்கே பெத்தவங்களா இருந்தாலும், சிவன் பிரம்மா விஷ்ணுவுக்கு தாய் தந்தை ஸ்தானத்துல இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு அவங்க போறாங்க. அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி கிட்ட நம்ம நாரதர் கலகம் மூட்டி விடுறாரு. உங்க 3 பேத்துல யார் பத்தினி அப்படின்னு கேட்க, நான் தான் பத்தினி, நான் தான் பத்தினின்னு 3 தேவிகளும் அடிச்சுக்கிறாங்களாம். இது வந்து ஒரு சொல்லாடலுக்கு சொல்லக்கூடியது. ஆனா நாரதர் சொல்றாரு, சரி இதுல யார் பத்தினியோ இந்த இரும்பு கடலைய வேக வச்சு கொண்டு வாங்க. இந்த இரும்பு கடலைய வேக வச்சு கொண்டு வாங்க. 3 பேரும் முயற்சி பண்றாங்களாம், ஆனா முடியலையாம். அந்த கடலையை கொண்டு வந்து அனுசுயா தேவி கிட்ட நாரதர் கொடுக்க அவங்க சுண்டல் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் 3 தேவிகள் கிட்ட நாரதர் காமிக்கிறாரு. 3 தேவிகளும் கீழே இறங்கி வராங்க. பார்த்தா இந்த அம்மா வீட்டுக்காரர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா நித்திய கர்மானுஷ்டங்களை தவறாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிவன் பிரம்மா விஷ்ணு கிட்ட போய் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு கேட்கிறாங்க. என்ன வேணும்னு சிவன் பிரம்மா விஷ்ணு கேட்க, இவங்களோட பத்தினி தம்மை சோதிக்கணும். எங்க அம்மா கிட்ட போய் எங்களை எப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்க, நீங்கெல்லாம் பெண்களா அப்படின்னு சிவன் பிரம்மா விஷ்ணு சொல்ல, உலகத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு முயற்சி பண்ணுங்க, உலகத்தின் எடுத்துக்காட்டு மாந்தர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்ல, சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருமே பவதி பிக்ஷாம் தேகின்னு அனுசுயா மாதா கிட்ட கேட்க, அவங்களும் பிக்ஷை போட வர, நீ இப்படி வந்து பிச்சை போட்டா நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து நாங்க கேட்கிற மாதிரி கொடுக்கணும், நாங்கெல்லாம் ரொம்ப தபஸ்விகள்னு சொல்ல, எப்படி வேணும் பிக்சை சொல்லுங்க நான் போடுறேன்னு அந்த அம்மா கேட்க, பிறந்த மேனியாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியான்னு கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. கணவன் தபம் பண்ணிட்டு வராரு. அந்த கமண்டல தீர்த்தம் நம்ம ரிஷிகள் தவம் பண்ணும் போது பார்த்திருப்போம். ஒரு பக்கம் தண்டு, இடது கை பக்கமா அந்த இடது கைய அந்த தண்டு மேல வச்சிருப்பாங்க. பக்கத்துல கமண்டலம் இருக்கும். அவங்களுடைய தவ ஆற்றல் எல்லாம் அந்த கமண்டலத்துல வந்து குமிஞ்சு இருக்கும். அந்த கமண்டல தீர்த்தத்தை எடுத்து 3 பிக்ஷை வந்த சாமிகள் மேலேயும் தெளிச்சிடுறாங்க. தெளிச்சதுமே என்ன ஆயிடுது, 3 பேருக்கு குழந்தையா மாறிடுறாங்க. கொண்டு போய் குழந்தையா அவங்களுக்கு ஒரு தாய் என்ன சேவை பண்றாளோ எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்னடா பூமிக்கு போன புருஷன்மார்கள் இன்னும் வரலையேன்னு வர்றாங்க. அம்மா எங்க குழந்தை புருஷன் எல்லாம் இங்க வந்தாங்களா? ஆமா அம்மா உள்ள தொட்டில தூங்கிட்டு இருக்காங்க, போய் எடுத்துக்கோங்க. தொட்டில தூங்குறாங்களா? ஆமா தொட்டில தூங்குறாங்க, என் குழந்தைங்க தொட்டில தூங்க வச்சிருக்கேன். அதையும் அனுசையாவும் சிரிச்சுக்கிறாங்க. 3 பேரும் போய் பாருங்க, யார் அவங்க புருஷனே அவங்களுக்கு தெரியல. ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அம்மா இப்படி பண்ணிட்டீங்களே, எங்க புருஷன்களை எங்களுக்கு கொடுங்க. ஆளுக்கு ஒரு குழந்தை கையில அத்ரிக்கிட்டையும் அனுசுயா தேவிக்கிட்டையும் வந்து கெஞ்சுறாங்க. அவங்க கமண்டல தீர்த்தத்தை 3 குழந்தைங்க மேலையும் தெளிக்கிறாங்க. மாத்தி மாத்தி புருஷனை பிடிச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் தேவிகளோ அவங்கவுங்க கணவர்களுக்கு பதிலா வேற தேவனை பிடிச்சிட்டு இருக்காங்க. நடுங்கி அத்ரி அனுசுயா கிட்ட மன்னிப்பு கேட்டு
எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல சிவனும் பிரம்மா விஷ்ணு 3 பேரும், அம்மா ஒரு தாயா இருந்து எங்களை நீ பார்த்துக்கிட்ட, நீ தான் சிறந்த கருத்து நாங்க பூமிக்கு வந்தா ஏதாவது வரம் தந்தாகணும், என்ன வரம் வேணும்னு கேட்க அத்ரியும் அனுசூயாவும் எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும்னு சொல்ல தத்த பிரபுன்னு சொல்லக்கூடிய தத்தாத்ரேயர் அங்க அவதாரம் பண்றார். அந்த பிதாபுரம் தத்த பீடத்துல தான் நாங்க புருகிதா தேவிய பார்த்தோம். அந்த புருகிதா தேவி ஒரு சக்தி பீடமா அறியப்படுது. போன வாரம் நாம ஒரு மஞ்சள் கௌரி முகமும் ஒரு நந்திகேசனோட வால்ல ஒரு ஜீவனையும் நாம பார்த்தோம். நம்ம தாக்ஷாயினி தேவியோட அங்கங்கள் விழுந்த இடம்தான் சக்தி பீட்டம்னு நாம இப்ப படிச்சுட்டு வர்றோம். அம்மா நெருப்புல எரிஞ்சிட்டு ஜோதிர்மயமா அப்படியே ஒரு தடவை நாம பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு பின்புற குகைக்குள்ளார இன்னைக்கும் தாக்ஷாயினி தேவி தவம் இருக்கிறதாகவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பூஜைகள் நடந்ததாகவும் 40 வருஷத்துக்கு முன்னாடி 4 பூசாரிங்க உள்ள போனாங்க, வெளியில வரல, ஒரு வாரம் ஆயுங்கவும் உள்ள கொஞ்சம் தூரம் சில தாந்திரிகர்கள் அதாவது மந்திர உச்சாடனம் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. உள்ள இருந்து வந்த சத்தம் அவங்கள கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கு. அதனால ஒரு சுவரை எழுப்பி அதை மூடி வச்சுட்டாங்க. இன்னி வரைக்கும் அது திறக்கலன்னு சொல்றோம். அந்த தாக்ஷாயினி தேவியோட ஒரு கலை இன்னி வரைக்கும் அங்கதான் இருக்கு. ஈங்கோய் மலையில தாக்ஷாயினி தேவியோட ஒளி உடல் விழுந்த இடம். அப்படி ஒவ்வொன்றும் சக்தி பீடமா நம்ம அறியப்படுறோம். தாக்ஷாயினி தேவி மறுபடியும் தவம் பண்ணி சிவபெருமான பார்வதியா ஹிமவானுக்கும் மைனாவதிங்கிற பர்வதத்துக்கு மகளாக அவதாரம் பண்ணி சிவபெருமானை அவங்க அடையிறாங்க. அப்படி அடையும் பொழுது அவங்க நெருப்புல விழுந்து எந்திரிச்சாங்க இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க இல்லையா, ரொம்ப அந்த மேனியை துன்பப்படுத்திக்கிட்டாங்க தானே. அந்த சாயல் காரணமாக தேவியின் மேனி சற்று எழில் கொஞ்சம் நிறம் குறைஞ்சு இருந்ததாங்க. அந்த குறைஞ்சு இருந்த காரணத்தை பூதகணங்கள் கேலி பண்ணி சிரிச்சாங்களாம். நம்ம சிவனை பாரு, மாணிக்க சிவப்பு நம்ம சிவன், நம்ம மாணிக்க சிவப்பு சிவனை போய் அம்மா தொட்டா சிவன் கூட கருத்து போயிடுவார் அப்படின்னு சொல்ல இவங்க கேட்டுட்டு ரொம்ப பொறுத்து பார்த்துருக்காங்க. நம்ம குழந்தைங்க தானே, ஏதோ அது உங்களுக்கு அறியாம பேசுறாங்கன்னு. அப்புறம் கோபம் வந்துடுது. போய் சிவபெருமான் கிட்ட கேட்கறாங்க, உங்க கணங்களை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, என்ன இப்படி பேசுறாங்க. இப்பதானே நீ புதுசா வந்திருக்க, எப்பயும் நான் இருக்கிறவதான், ஒவ்வொரு தடவை பூமிக்கு போயிட்டு வந்தா நான் புதுசாயிடுவேனா அப்படின்னு கோபம் வருது. அடிப்போடி காளி, அடிப்போடி கருப்பி அப்படின்னு சிவபெருமான் சொல்ல விண்ணுக்கும் மண்ணுக்குமாக காளி மாதாவாக அவங்க விஸ்வரூபம் எடுத்து நம்முடைய இலங்கை திருக்கோணேஸ்வரத்துல காளிகா தேவி பீட்டம் உருவாச்சு. அங்க அந்த கோவிலுக்கு இன்னைக்கு நாம யாரும் போனதில்லை. அந்த கோவில்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளந்த தேவியாக மேற்கூரையில கூட காளி தேவியோட சிற்பங்களாம், சுத்து பக்க சிற்பங்கள் இருக்கும், நாம பார்த்திருக்கோம். தூண்கள்ல சிற்பங்கள் இருக்கும், நாம பார்த்திருக்கோம். அங்கங்க மாடப்பிறையில சிற்பங்கள் இருக்கும், பார்த்திருக்கோம். அந்த திருக்கோணேஸ்வரத்துல மேல விதானத்துல கூட காளி தேவியின் சிற்பங்கள் அப்படி இருக்கும். அப்புறமா அவங்க மறுபடியும் தவம் பண்ணி இந்த கைலாசத்துல இருக்கிற மானசரோவர் நதி, கௌரி குண்ட் இங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணி மறுபடியும் அவங்க மஞ்சள் வர்ண ஸ்வர்ண கௌரியா வந்தாங்களாம். அதைதான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் கருட பஞ்சமி அன்னைக்கு ஒரு ஸ்வர்ண கௌரியா மஞ்சள்ல கொண்டு வருவோம். வரலட்சுமி விரதத்துக்கு ஸ்வர்ண கௌரியா மஞ்சள்ல கொண்டு வருவோம். கருட பஞ்சமி, வரலட்சுமி, பாலால அமாவாசை, அது அம்மா வீட்டுக்கு பெண் குழந்தைய கூட்டிட்டு வரோமா. ஆடி மாசம்னா புருஷ பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிறோம் தானே. இந்த ஆடி மாசத்துல ஒரு 10 நாளாவது அம்மா வீட்டுல இரு அப்படின்னு கூட்டிட்டு வரோம்ல. அப்படி கூட்டிட்டு வர்றது அந்த பாலால அமாவாசை. அந்த அமாவாசை ஆவணி மாத அமாவாசை அன்னைக்கு பார்வதி தேவி வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு ஒரு கௌரி தேவியா அவங்கள மஞ்சள் அலங்காரம் செய்வோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வராரு போறாரு, எல்லா உபச்சாரமும் நம்ம பண்றோம். அது மாதிரி மாப்பிள்ளை வந்துட்டு போற அப்படி நம்ம வீட்டுல எல்லாம் பூஜையெல்லாம் அப்படி செய்வோம்.
4வது நாள் விநாயக சதுர்த்தின்னு உலகமே கொண்டாடுதே. அன்னைக்கு விநாயகரோட இன்னொரு தடவை நாங்க மஞ்சள் கௌரி செய்வோம். 3 நாள் வச்சிருந்து கட்டு சாதம் கட்டி இனிப்பு காரம் வச்சு சத்தண்ண மூட்டா அப்படிம்போம். இந்த காட்டன் துணி இருக்குல்ல, அதை வந்து 4 துணி எடுத்து நல்லா அலசி பிழிஞ்சிட்டு மஞ்சள் அதுல தோச்சி அவங்க அந்த அம்பிகை முன்னாடி 2, கணபதி முன்னாடி 2 வச்சு 9 இடத்துல சந்தனம், அட்சதா, மஞ்சள், குங்குமம், அந்த மஞ்சளை நனைச்ச துணி மேல 9 இடத்துல நாங்க திலகம் வச்சு புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், ஏதோ ஒரு கலந்த சாதத்தை கட்டி இந்த கனி வர்க்கங்கள், தாம்பூலம், சின்னதா 2 ரவிக்க துணி, வழியில வந்து பேரனுக்கு பசிக்கும். அம்மா வந்து நமக்கு பொண்ணு, கணபதி வந்து பேரன் ஆயிடுறாரு. அதனால முறுக்கு, சீடை, கடலை முட்டாய் இதெல்லாம் வச்சு நாங்க அனுப்பி விடுவோம். அவங்கள அனுப்பி விடும் பொழுது இதெல்லாம் வச்சுட்டு தொப்புள்ள ஒரு காசும் வைப்போம் கணபதிக்கு. அங்க நம்ம ஜலத்துல அவங்கள கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணும் பொழுது அந்த பத்ரங்கள், பூக்கள், மலர் மாலைகளோட அனுப்பி வைப்போம். அங்க இப்ப எல்லாம் வந்து படகு வந்துடுது. அந்த ஆத்துல விடும் பொழுது பரிசல் மாதிரி வருது. அவங்க கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்துட்டாக்கா 2 சிலைகளையும் கொண்டு போய் அவங்க நதியில கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிடுறாங்க. நாம கொடுக்குற சிறு தீனிகள், சாப்பாடு எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. தொப்புள்ள வைக்கிற காசு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால ஸ்வர்ண கௌரி விரதமா இருந்தாங்க. இந்த திருக்கோணேஸ்வரத்துல இலங்கை மன்னன் ராவணேஸ்வரன் பிரசானன் உலக புகழ் அவனுக்கு கோயில் இருக்காங்க. அங்க பாண்டிய மன்னர்கள் போய் அந்த நாட்டுல ஆண்டு இருக்காங்க. அந்த மீனவர் சின்னமும் அங்க இருக்கு. நம்ம திருக்கோணேஸ்வரம் சொல்லக்கூடிய இடத்துல திருக்கோணமலையில காளிதேவி கோயில் இருக்கு. இலங்கையை ஆண்ட மனு மாணிக்க ராஜா அப்படிங்கிற ராஜா அந்த ஆலயத்தை புதுப்பிச்சு கட்டியிருக்காரு. அதை 1300 ஆண்டுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி அதை கட்டி இருக்காங்க. கிழக்கு மாகாணம், இலங்கையின் கிழக்கு மாகாணம் தலைநகரமா திருக்கோணமலை இருக்கு. தேவார பாடல் 2 இருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு போய் ஒரு பதிகம் பாடியிருக்காரு. வருஷா வருஷமும் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவனின் விக்கிரகம் நகர்வலம் வருது. இன்னைக்கும் இந்த கோவில்ல 18 மகா சக்தி பீட்டங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீட்டமாக தந்திர சூடாமணி சொல்லுது. தேவியின் சிலம்புகள் விழுந்த இடமாகவும் கருதப்படுது. உண்மையான சக்தி பீட்ட கோவில் போர்த்துகீசிய படையெடுப்பில் இடிக்கப்பட்டுடுச்சு. அதனால இந்த கோயிலோட அம்மன் சன்னதிய இப்ப சக்தி பீடமா வணங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி கோணேஸ்வரங்கிறது திருக்கோணமலையிலிருந்து கொழும்பு செல்லும் வழியில தம்பல காமம் அப்படிங்கிற தமிழ் கிராமம் இருக்கு. அங்க ஆதி கோணேஸ்வரன் கோயில் அப்படிங்கிற பேர்ல ஒரு கோவில் இருக்குது. அதுதான் சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போர்த்துகீசியர்கள் படையெடுத்து வந்தும் பொழுது சிவனையும் அம்பாலையும் அவங்க அங்க கொண்டு போய் ஆதி கோணேஸ்வரத்துல பாதுகாப்பா வச்சாக்கலாம். எப்படி நம்ம ஸ்ரீரங்கத்து அம்மானை பாதுகாப்பா 40 வருஷம் தூக்கிட்டு திரிஞ்சாங்களோ, மதுரை சொக்கனோட கர்ப்பகிரகம் 40 வருஷம் மூடப்பட்டுச்சோ, அப்படி அந்நிய படையெடுப்பு காரணமாக ஆதி கோணேஸ்வரத்துல இதை கொண்டு போய் தம்பல காமம் அப்படிங்கிற கிராமத்துல வச்சிருந்தாங்க. அதுதான் சக்தி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம் எல்லாமே அங்க சிறப்புன்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட தீர்த்த பேரு பாபநாசம். அது அர்த்தம் பாவங்களை கழுவுது. நம்ம தமிழ்நாட்டுல கூட நாம டூர் போகும் பொழுது பாபநாசத்தை பார்த்திருப்போம். நம்ம திருச்செந்தூர்ல வெயில் உகந்த அம்மன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. உண்மையை சொல்ல போனா சக்தி தேவி சக்தி வேல் கொடுத்தாங்க தானே, அந்த சக்தி வேலை கொடுத்த இடம் வேல் இந்த அம்மன் கோவில். அந்த வேலிந்த அம்மன் கோவில் தான் இன்னைக்கு வெயில் உகந்த அம்மனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அதனால தினமும் அவங்க சிவபெருமான கும்பிட்டு குழந்தை வேணும்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை.
தினமும் முருகப்பெருமான் கிட்ட வந்து அவரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி வரகுண பாண்டிய மன்னன் புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்க, சஷ்டி விரதம் இருக்க மன்னனுக்கு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா பிறந்த குழந்தையோட முகம் குதிரையோட முகமா இருக்கு. உடம்பு மனுஷ உருவுல இருக்கு. மறுபடியும் திருச்செந்தூர் எம்மன் கிட்டயே போய் வேண்ட, மன்னா கவலைப்படாத, எங்க அம்மா பார்வதி இங்க இருக்கா, எனக்கு சக்தி கொடுத்த சக்தி பீடம் அது. அந்த கோயிலுக்கு முன்னாடி வதனாரம்ப தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் தினமும் குளிச்சு நீங்க அம்மனை வேண்டிக்கோங்கன்னு சொல்ல, ராஜாவும் அந்த குழந்தையும் போய் குளிக்க, ஒரு நாள் அந்த குழந்தை குளிச்சு முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா ஒரு மனித குழந்தையா அது முகம் மாறி இருக்கான். ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மனுக்கு நன்றி சொல்லலான்னு அந்த நீண்ட அம்மன் கோயிலுக்கு இவங்க வந்தா, கர்ப்ப கிரகத்துல இருந்த அம்மனோட முகம் அப்படியே குதிரை மாதிரியே இருந்துச்சான். ராஜா நடுங்கிட்டாங்க. அம்மா என்ன இது, இப்படி ஒரு கோலம் உனக்கு? நான் வந்து என்னோட குழந்தையத்தான் மாத்த சொன்னேன், உன்ட்ட நான் மாத்திக்க சொல்லலையே தாயேன்னு அழுதானா. பாண்டியம்மன்னா நீ நிறைய தொண்டு பண்ணியிருக்க, மக்களுக்கு நல்ல மன்னனா இருக்க, உனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்து அதோட முகம் இத்தனை வருஷம் இருக்கணும்னு இருந்திருக்கு, அதை தீர்க்க சொல்லி நீ கேட்ட, அதனால அந்த எவ்வளவு நாள் அந்த முகம் அப்படி இருக்கணுமோ அந்த முகத்தை நான் ஏத்துக்கிட்டேன், அது தானாவே சரியாயிடும், நீ பயப்படாத அப்படின்னாங்களாம். அந்த வதனாரம்ப தீர்த்தம் இன்னைக்கும் இருக்குதான். அங்க போய் யார் குளிச்சாலும் நாம இழந்த அழகை மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லப்படுது. பேரழகியான பார்வதி சிகப்பு வர்ணமாதான் என்னைக்குமே அழகா அணிமணி உடுத்தி, சங்கு சக்கரம் பாசாம்சம் கண்ணாடி மணி கலப்பை கரும்பு வில் மலர்பானம், நம்ம லலிதா தேவி சொல்றோம்ல, சம்பகா அசோக புட்னாக்க சௌகந்தி கலசத்கச்சா, அதை வச்சுட்டு 4 அல்லது 8 கரங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற அம்பிகை இந்த காளி தேவியா இறங்கி, அப்படி இறங்கி பூக்குழியிலிருந்து இறங்கி வர்ற அம்பிகையா வராங்க. அவங்கள காளின்னு சொன்ன காரணமாக அவங்க பொன்னிறம் அடைவதற்காக அக்னியில இறங்கி தன்னை புனிதப்படுத்திக்கிட்டாங்களாம். மகாவிஷ்ணு நாரதர் மகரிஷிகள் அதை கண்டு வியந்தாங்களாம். அவங்களதான் கௌரி தேவி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கௌரியின் வடிவத்திலும் பார்வதி போற்றப்படுகிறாள். மீனாட்சி காமாட்சி போன்ற அழகு ஒழுகும் வடிவங்களும் காமனை நினைவு கூறும் கிளியும் அவள் கரங்களை இருக்கான். சிவ சக்தியரை முறையே நம்ம எப்படி சொல்வோம், ஆவுடையார் வந்து அம்பிகை, சிவலிங்க பானம் வந்து சிவலிங்கம்னு சொல்வோம். ஆண்மை பெண்மை இரண்டுக்குமே தோற்றம் அவங்கதான்னு சொல்லுவோம். பார்வதி எடுத்த அவதாரங்கள் நிறைய இருக்கு. காளி காலத்தின் வடிவானவர். தாரா, கல்கத்தா தேவி பேரு தாரா, ஆலகால விஷத்தை அருந்திய சிவ பெருமானின் உயிரை காப்பாற்றியவர். திரிபுர சுந்தரி, பண்டாசுர வதோ சித்த பாலா விக்ரம நந்திதா, லலிதா சகஸ்நாம சொல்லுதில்ல, அந்த திரிபுர சுந்தரி. புவனேஸ்வரி, உலகை ஆளும் தேவி. பைரவி, திரிபுர சுந்தரியின் நிழல் இருந்து தோன்றியவர். சின்ன மஸ்தா, தன்னுடைய தலையை கொய்து அதன் குருதியை ரதி மன்மதனுக்கு அளித்து தானும் தாகம் தீர்த்தவர். தூமாவதி, தாக்ஷாயினி தேவி, அக்னியில விழுகும் பொழுது புகையா வந்தவங்க. பகலாமுகி, நம்ம ஒருத்தரம் பார்த்திருக்கோம், பிரேதத்தின் மேல அமர்ந்திருப்பாங்க. இவங்க மதனாசுரனை அழிக்க தோன்றியவர். மாதங்கி, மதங்க முனிவரின் மகளாய் தோன்றியவர். கமலாத்மிகா, லக்ஷ்மி தேவியின் வடிவம். சைலபுத்ரி, இமவானின் மகள். பிரம்மச்சாரிணி, சந்திரகந்தா, கோஷ்மாண்டா, ஸ்கந்த மாதா. இந்த பண்டாசுர வதம் செய்யும் பொழுது பண்டன் வந்து விக்த யந்திரத்தை வச்சுடுவான். விநாயகருக்கு வந்து சின்ன குழந்தையா தான் இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிரியமானது மோதகம். அந்த மோதகங்களை நிறைய படைச்சு அவருக்கு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த முனைவான். கணபதிக்கு தெரியல பண்டாசுரன் தன்னை கட்டி போட பாக்குறான்னு. உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு பண்டாசுரன் கேட்க, இந்த அக்ஷய பாத்திரத்துல இருக்கிற மோதகம் எல்லாமே நீங்க சாப்பிடணும் பெருமானே, நீங்க சாப்பிடுற அழகை நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரோட சக்தியை இங்க கட்டி போட்டுறான். பண்டாசுரனுக்கும் லலிதா தேவிக்கும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது விக்ன யந்திரத்தை அவன் பதச்சிடுறான். இங்க வந்து குமாரி அப்படின்னு ஒரு தேவதை இருக்கு.
பாலா திரிபுர சுந்தரி அம்பிகையோட உடம்புல இருந்து 5 வயது குழந்தையாக தோன்றியவள். அவள் வெளிப்பட்டு கணபதி கிட்ட போய் இந்த மாதிரி அம்மாவை எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இத கேள்விப்பட்ட நம்ம முருகப்பெருமான் 6 முகங்களுடன் சண்முக வடிவமாக தன்னுடைய மயிலை தோகையாக விரித்து அது மேல மயில் பறக்க அது மேல வந்து போர்க்களத்துல இறங்கவும், கணபதிக்கு பாலா திரிபுர சுந்தரி எடுத்து சொல்லி கணபதியை கூட்டிட்டு வந்து அந்த விக்ன யந்திரத்தை அகற்றிட்டு இந்த விக்னேஸ்வரனும் முருகனும் பண்டாசுர சக்தி சேனா சமன்விதா அப்படிங்கிற இடத்துல போய் நின்று தலைமை பதவி ஏற்று அந்த பண்டாசுரனை வலித்த இடம் அந்த பண்ட சைன்ய சக்ஷேதனா அப்படின்னு ஒரு சொல் வரும். அந்த தேவி சித்திதாத்ரி, துர்கா, கௌஷிகி. இந்த கௌசிகி தான் சும்பனுக்கும் நிஷும்பனுக்கும் அழிவு தோன்ற பேரழகியா வந்தவங்க. சாகம்பரி இன்னைக்கும் நம்ம அகிலாண்டேஸ்வரி கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தினம் காய்கறிகளால அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த சாகம்பரி. தூமாசுரனை அழிக்க தோன்றியவர் பிரமாரி. அருணாசுரனை அழிக்க தோன்றியவர் விந்தியவாசினி அல்லது நந்த கோபர். இவங்கதான் யசோதையோட மகளாக தோன்றிய ரக்த தந்திகா அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணுமயா அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கையின் வடிவம்னு சொல்றாங்க. வைஷ்ணவி தேவின்னு சொல்றாங்க. யசோதையின் மகளாக ரக்த நந்திதா தோன்றினாங்கன்னு சொல்றாங்க. இப்படி தேவியோட தசமகா வித்யா தேவிகள் 51 சக்தி பீடங்கள் 108 சக்தி பீடங்கள்ல விதவிதமா அவங்கள கொண்டாடுறாங்க. வைப்ரசித்தா அப்படின்னு சொல்றாங்க. அரக்கர்களை அழிக்கும் பொழுது பீமாதேவி. இமயமலையில் உள்ள முனிவர்களை காக்க, அங்குள்ள அசுரர்களை அழிக்க மகாகாளி. அர்த்தநாரீஸ்வரர் நமக்கே தெரியும். திருவண்ணாமலையில தனக்கு சரி பாதி உடம்பு வேணும்னு கேட்டாங்க. ஜெகத்தாத்ரி தேவர்களின் ஆணவத்தை அடக்க வந்தவர். சிவபுராணத்தின்படி இவர் உமாதேவி என்று அழைக்கப்படுகிறார். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி நம்ம நேற்று பார்த்த அங்காளம்மா. பார்வதி தேவியை கௌரி இப்படின்னு அவங்க அந்த அக்னியிலிருந்து பூ மாதிரி மங்கள கௌரியா ஸ்வர்ண கௌரியா வந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கு விரதம் எடுத்து அந்த காலத்துல கும்பிட்டு இருக்காங்க. அனந்தா திருத்தியா, ஜெயபார்வதி விரதம், கோகிலா விரதம், பதசாவித்ரி விரதம். ஜெயபார்வதி விரதம்ங்கிறது ஆசாட மாதம் வளர்ப்பிறையில் வருகின்ற திரையோதசி திதி நாளை ஜெயபார்வதி விரதம்னு சொல்றாங்க. இந்த நாள்ல நாம விரதம் இருக்கும் பொழுது, ஆசாட மாதம்னா ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரைக்குங்க, வெற்றிகளை தருவாளாம். கோகிலா விரதம் அப்படிங்கிறது கிளிய கையில ஏந்தி இருக்கிற கௌரி அம்மைக்கு இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. சாவித்ரி விரதம் நம்ம சத்தியவான் சாவித்ரி. ஆலமரத்தடியில் உள்ள உமாதேவிக்கு இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் கணவனின் ஆயுளை அதிகரிக்க பார்வதியை கௌரியாக வழிபடுகிறார்கள். ஆத்ம திருத்தியை விரதம். வளர்ப்பிறை திருத்தியையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சக்தியாக வழிபடுவது ஆத்ம திருத்தியா விரதம். இந்த மாதிரி கௌரி தேவிக்கு நிறைய விரதங்களை சொல்றாங்க. நாம அந்த கௌரி தேவிக்கு கொஞ்சம் ஸ்லோகங்களும் இருக்கு. கௌரி தேவிக்குன்னு சொல்லி சில காயத்ரியும் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி இன்னைக்கு எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் நேத்தே சொல்லிட்டேன். இன்னைக்கு நாம மங்கள கௌரியோட காயத்ரிகளை பார்ப்போம். ஓம் ஞானாம்பிகாய வித்மஹே மகாதபாய தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஓம் சௌபாக்ய வித்மஹே காமமாலாய தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஓம் சோகம்ச வித்மஹே பரமஹம்சம்ஸ்ய தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஓம் பகவத்யை வித்மஹே மகேஸ்வரியை தீமஹே தன்னோ அன்னபூர்ணா பிரச்சோதயாத். ஓம் மகாதேவீச வித்மஹே ருத்ரபத்னீச தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஓம் சௌபாக்யை வித்மஹே காமமாலின்யை தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். அப்படின்னு கௌரிக்கு, அன்னபூர்ணிக்கும், துர்கைக்கும் நிறைய காயத்யாயினி வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கா பிரச்சோதயாத். ஓம் ஜாலா மாலின்யை வித்மஹே மகாசூலின்யை தீமஹே தன்னோ துர்கா பிரச்சோதயாத்.
ஓம் தும் ஜாலமாலின்ய வித்மகே மகாசூலினி தீமகே தன்னோ துர்கா பிரச்சோதயாத்துன்னு நிறைய 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 காயத்ரிகள் இருக்கு. இன்னைக்கு நாம 108 சக்தி பீடங்களோட பேரு வதனாரம்ப தீர்த்தமும் பார்த்துட்டோம். இப்போ மகா கும்பமேளா நடக்குது. இந்த மகா கும்பமேளா பத்தி ஒரு சின்ன ஒரு செய்தி பகிர்ந்துக்க விரும்புறேன். பூமியில கோடிக்கணக்கான மனிதர்கள் கூடும் பெரிய ஸ்தலம் கூட்டம். இந்துக்களுடைய மிகப்பெரிய மௌன கூட்டம். அமைதியா வராங்க, குளிக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, பிரசாதம் வாங்கிக்கிறாங்க, போயிடுறாங்க. இங்க மிருக பலி இல்லை, ரத்தம் சிந்துவது இல்லை. இங்க இந்த துணிதான் நீ போட்டுட்டு வரணும், இந்த நிறம் தான் போடணும்னு கட்டுப்பாடு கிடையாது. வன்முறை இல்லை, அரசியல் இல்லை, மதமாற்றம் இல்லை, இங்கே பிரிவுகள் இல்லை. ஆனா அது கானாதிபத்தியம், கௌமாரம், வைணவம், சைவம், சௌரம், சாஸ்திரம், இப்படி பாகுபாடு பிரிவு இல்லை. இங்க எந்த வணிகமும் இல்லை. தர்மத்துக்கு எல்லாம் அங்க அர்ப்பணம். மதம், விளையாட்டு, போர், இறுதி சடங்குகள், பண்டிகைகள் அப்படின்னு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இல்லாத அளவுல இந்து மதம், இந்து தர்மம் வழியாக மகா கும்பமேளாவை நடத்திட்டு இருக்கோம். 144 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கூட வீட்டுல ஹாரத்தி எடுத்து பாத பூஜை பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அதையெல்லாம் பார்க்கும் போது நாம புண்ணிய பாரத பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு கண் கலங்குது. 44 நாட்கள்லயே 400 மில்லியன் மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. முதல் நாள்ல 15 மில்லியனுக்கும் அதிகமானோர் சேர்ந்திருக்காங்க. 4000 ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு நகரம் அங்க ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. 1 லட்சத்து மன்னிச்சிடுங்க. ஒரு 1,50,000 கூடாரங்கள், 3000 சமையலறைகள், 1,45,000 கழிப்பறைகள், 40,000 பாதுகாப்பு பணியாளர்கள், 2,700 கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள், இத்தனையும் செஞ்சு இந்து மத தர்மம் செழிக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் மறுபடியும் உயிர்த்து எழுது. இந்த கும்பமேளாவின் ஒவ்வொரு சடங்கும் மனித வாழ்க்கையில் உடல் மட்டும் இல்லை, மனசும் சுத்திகரிக்கப்படுது, ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்துதான். கிரகங்கள், விண்மீன்கள் பிரபஞ்சத்தின் இயக்க இயலுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். ஏன் இத மகா கும்பமேளான்னா 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்ற இந்த கும்பமேளா அவ்வளோ அதி அற்புதமான கும்பமேளா. நாம நினைச்சு பார்த்தாலே அங்க குளிச்ச புண்ணியம் நமக்கு வருமா. இது முழுக்க 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 ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சார்ந்தது. இது ஒரு படி நிலை. நம்ம சாதகர்னு சொல்லிக்குவோம். இப்பதான் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. அப்பெல்லாம் எடுத்ததுமே நாமெல்லாம் 1ஆம் கிளாஸ் போவோம். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சின்ன ஸ்கூல், 6ஆம் கிளாஸ்ன்னு சொன்னா ஹை ஸ்கூல் போவோம். அது மாதிரி அங்க போயிட்டு வந்தவங்க ஒரு படி அதிகமா உணர்றாங்களாம். இந்து மதத்தின் அறிவு மிகவும் மேம்பட்டது. பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை ஆழமாக உணர்வது, இமயமலையிலிருந்து வரக்கூடிய நாகா சாதுக்களின் ஆசிகளை பெறுவது, அங்க போனா நாம யாரும் நம்மளையே மறந்து பிரபஞ்சத்தோட கலந்துடக்கூடிய ஒரு சன்மார்க்கம் உடையது. இன்னைக்கு நம்ம ராக்கெட்னு சொல்றது அன்னைக்கே கண்டுபிடிச்சு விண்வெளிக்கு போய் அன்னைக்கு அடியேன்னு சொன்னா அப்படி பாஸ்கரர், பிரகாசர், ஆரியபட்டா,
இவங்கெல்லாம் நமக்காக பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய தினவார நட்சத்திர கன யோகா இந்த பஞ்ச அங்கங்களை எழுதி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அமாவாசைனா இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமினா பௌர்ணமி, இன்னைக்கு கிரகணம்னா கிரகணம், ஒரு துளி கூட மாறாது. அது மாதிரி இது வெறும் பௌதீக உடலுக்கான குளியல் அல்ல, தூய உணர்வு. இந்த உடலானது குளிக்கும் பொழுது ஆன்மாவும் குளிச்சுக்குதான். இந்த ஞான கடலில் இணைந்து புனித நீராடும் பொழுது நாம ஹிந்து மதத்துல பிறந்ததுக்கு பெருமைப்படணும். இயற்கையோடு இயைந்தது மட்டுமல்ல, இயற்கையே ஹிந்து மதம். ஹிந்துவாக இருப்பது இயற்கை நிலைக்கு திரும்புவது. இயற்கையே ஹிந்து. சர்வோ ஜனா சுகினோ பவந்து, சர்வே பவந்து சுகினகா, சர்வே சந்து நிராமயா. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு நமக்காக இதையெல்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க. நாம ஒரு 25 வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம் சக்தி பீட்டம். இன்னமும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆந்திராவில் ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகா நல்லமலா காட்டுல இருக்கு. திரிபுராந்தகம் பாலா திரிபுர சுந்தரி கபாலிங்கிற சேத்திரத்துல பீம் ரூபா விபாசா பீட்டம் இடது கணுக்கால் விளந்த இடம். சர்வானந்த பைரவர் மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்திலேயே மேதினிபூர் மாவட்டம் தம்லுக் அல்லது தமோலுக். பர்பா மேதினிபூர் மாவட்டத்துல கொல்கத்தாவிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவுல ரூப் நாராயணன் ஆற்றங்கரையில வங்க கடல் அருகே ஒரு சக்தி பீட்டம் இருக்கு. ஸ்ரீ பர்கோ பீமா தேவி அல்லது பீமா காளின்னு கூப்பிடுறாங்க. இந்த கோயிலுக்கு கையிலேயே ராம் சாகராங்கிற குளம் இருக்கு. இந்த பீட்டத்திற்கான கோவிலா கருதப்படும் இடம் ஸ்ரீ பர்கோ பீமா தேவி சக்தி பீட்டம். ஸ்ரீ சந்திரபாக பிரபாசா பீட்டம் வயிறு விழுந்த இடம்னு சொல்றாங்க. வக்ரதுண்ட பைரவர் குஜராத்தோட சோமநாதம். குஜராத்தோட சோமநாதத்தோட கட்டிடக்கடை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உலக புகழ். அதால யாராலையும் அப்படி ஒரு கட்டிடக்கலையை இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது, கட்டவும் முடியாது. அந்த லிங்கமானது அந்தரத்துல மிதங்கும். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு பஞ்சலோகம் ரசவாதத்தை யாராலையும் கட்ட முடியாது. அன்னைக்கு அஷ்டலோகங்களை வச்சு உலோகங்களை வச்சு அவங்க சிவபெருமான் சிலையை வடிச்சிருக்காங்க. அந்த சிலையானது அந்தரத்திலே இருந்திருக்கு. சுத்து பக்கம் இருந்த சுவர்களில் இருந்த காந்த அந்த இயக்கத்துல இரும்பும் காந்தமும் எப்படி ஈர்க்கப்படுதோ அந்த சிலையானது அந்தரத்துல நிற்க அந்த கருவறை சுவற்றிலே இருந்த காந்த நுண் கற்கள் உதவியா இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான சோம்நாத்லயும் ஒரு பீடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஒரு 30 சக்தி பீடம் வரைக்கும் பார்த்திருக்கோம். வெயிலுகந்த அம்மன் சொல்லக்கூடிய வேலேந்த அம்மன், சக்தி ஈஸ்வரர், நம்ம சண்முகர், கணபதி சக்கரம், நம்ம வதனாரம்ப தீர்த்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கோம். இன்னும் வர்ற வாரமும் இது தொடரும். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.